ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. திருநங்கை யாஷினிக்கு காவல் உதவி ஆய்வாளர் பதவி வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. திரைத்துறையை சேர்ந்த 24 பேர் விருதுகளை திருப்பி அளித்தனர். மத வன்முறைகளை தடுக்க கோரிக்கை. தேனி அருகே விவசாயி வீட்டின் பூட்டை உடைத்து 55 பவுன் நகை, 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் நிதிஷ்குமார் கூட்டணி வெற்றி பெறும் என கருத்து கணிப்பில் தகவல். அதிமுக ஆட்சியில் புதிய மேம்பாலங்கள் ஏதும் கட்டப்படவில்லை என திமுக தலைவர் கருணாநிதி புகார். கன்னியாகுமரி அருகே மாணவர்களை தாக்கிய 3 ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரிடம் மனு. நெல்லையில் தனியார் குளிர்பான ஆலைக்கு குறைந்த விலைக்கு ஆற்று தண்ணீரை வழங்க இந்திய மாதர் சங்கம் எதிர்ப்பு. தீப ஒளி திருநாளையொட்டி கண்காணிப்புக்காக காவல்துறை சார்பில் சேலத்தில் புதிய கட்டுப்பாட்டு அறை திறப்பு. மருத்துவ காப்பீட்டை 4 லட்சம் ரூபாயாக உயர்த்த கோரி திருவாரூரில் அரசு ஓய்வூதியர்கள் கொட்டும் மழையில் ஆர்ப்பாட்டம். நடுவண் அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க கோரி பள்ளி கல்வி இயக்ககம் முற்றுகை. ஜாக்டோ அமைப்பு அறிவிப்பு. ஆச்சி குலோப் ஜாமுன் மிக்ஸ் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.